ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். परमेश्वर की उपस्थिति में हम इकट्ठे हुए हैं. தேவன் நம் நடுவில் இருக்கிறார். और परमेश्वर हमारे बीच में है. நம் நடுவிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். परमेश्वर हमारे बीच में मंडला रहा है. அவருடைய பிரசன்னத்தினால் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. और उसकी उपस्थिति से ये जगह पूरा भर गया है. ஆண்டவருடைய பிரசன்னம் எங்க உண்டோ, जहाँ परमेश्वर की उपस्थिति है அங்கே ஒரு சமாதானம் உண்டு, वहाँ एक शांति होती है, அங்கே ஆறுதல் உண்டு, वहाँ तसल्ली मिलती है, அங்கே விடுதலை உண்டு, और वहाँ छुटकारा होता है, அங்கே சுகம் உண்டு, वहाँ चंगाई होती है, அங்கே ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் உண்டு. और वहाँ परमेश्वर के प्रकट किए हुए वचन होता है. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கும்போது जब परमेश्वर की उपस्थिति उतरती है நீங்கள் தரிசனங்களை காண்பீர்கள். आप दर्शनों को देखेंगे. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கும்போது जब परमेश्वर की उपस्थिति आती है உங்கள் வாழ்விலே இருக்கிற சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதை காண்பீர்கள். आपके जीवन के शत्रुओं को क्रिया जो है वो मिटते हुए या सत्यानाश होते हुए देखेंगे. எல்லாரும் ஒரு 2 நிமிடம் எழுந்து நின்று அப்படியே அபிஷேகம் பெற்ற எல்லா அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை அப்படியே துதிக்க போகிறோம். हम 2 मिनट के लिए सब कोई खड़े हो जाएंगे और खड़े होके अभिषेक और आत्मा में भर करके हम परमेश्वर की स्तुति करने जा रहे हैं. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். अभिषेक जुआ को तोड़ने वाला है. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. सब कोई मुंह खोल के कहिएगा. அபிஷேகம் अभिषेक நுகங்களை முறிக்கும். जुआओं को तोड़ता है. இன்னும் சத்தமா சொல்லுங்க. और जोर அபிஷேகம் से अभिषेक நுகங்களை முறிக்கும். जुआओं को तोड़ता है. சத்துரு உங்க வாழ்க்கையில என்ன நுகங்களை வைத்திருந்தாலும் शायद शत्रु कोई भी जुआ को आपके जीवन में जोड़ा होगा. ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கும் போது जब अभिषेक परमेश्वर का उतरेगा அந்த நுகங்கள் எல்லாம் முறிந்து முறிந்து போகும். और सारे उस जुआएं जो है टूट के गिर पड़ेगा. நுகம் முறியும் போது जब जुआ टूटता है நீங்கள் நிமிர்ந்து நடப்பீர்கள். आप एकदम सीने तान के आगे चलते रहेंगे. உங்க ஊழியம் நிமிர்ந்து இருக்கும். आपकी सेवकाई फूलता फलता रहेगा. நீங்க தலை குனிந்து நிக்க மாட்டீங்க. आप कभी भी लज्जा के कारण आप अपने सर नहीं नीचे करेंगे. பிசாசை எதிர்த்து நிற்பீர்கள். आप शैतान का सामना करेंगे. ஏதோ ஒரு நுகம் உங்க மேல இருக்கும். शायद कोई भी जुआ आपके ऊपर रखा गया हो. சத்துரு எதையாவது ஒரு நுகத்தை உங்க மேல வச்சிருப்பான். शैतान कोई भी जुआ को किसी प्रकार के आपके ऊपर रखा हो. நுகம் இருக்கும்போது जब जुआ रहता है உங்களால நல்லா ஜெபிக்க முடியாது. आप अच्छा से प्रार्थना नहीं कर सकते हैं. நுகம் இருக்கும்போது जब जुआ रहता है அதிகாலையில எழும்ப முடியாது. आप भोर में बड़ी भोर उठ नहीं सकते. எத்தனை மணிக்கு எழும்பணும்? कितने बजे उठना चाहिए? कितना बजे? 7 बजे, 4 बजे. 4 बजे, 3 बजे नहीं? 3 बजे नहीं है क्या? Praise God. Hallelujah. हालेलुया. Amen. आमीन. நுகம் இருந்துச்சுன்னா जब जुआ रहता है நீங்க அதிகாலை எழும்ப முடியாது. आप बड़ी भोर उठ नहीं सकते हैं. அதிகாலை எழுந்து துதிக்க முடியாது. बड़ी भोर उठ के आराधना नहीं कर सकेंगे. நுகம் முறியும் போது जब जुआ टूटती है நீங்க காலையிலே ஆண்டவருடைய முகத்தை தேடுவீங்க. तब बड़ी भोर परमेश्वर के चेहरा को देखेंगे. ஆண்டவருடைய முகம் உங்களுக்கு இன்பமா இருக்கும். और परमेश्वर का जो जुआ है या उसका परमेश्वर का जो मुंह है आपको आनंदित करेगा. நம்ம ஒரு 2-5 நிமிஷம் எல்லா அந்நிய பாஷையில ஜெபிக்க போறோம். हम अन्य भाषा में 5 मिनट प्रार्थना करने के लिए जाएंगे. தேவன் தன்னுடைய அபிஷேகத்தை அனுப்ப போகிறார். परमेश्वर अपना अभिषेक को यहाँ भेजेगा. உங்க மேல இருக்கிற நுகங்களை கர்த்தர் முறிக்க போகிறார். आपके ऊपर का जुआओं को परमेश्वर तोड़ डालेगा. என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் நீங்கி போகும். कोई भी बाधा क्यों न हो सारी बाधा दूर हो जाएगा. ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது. कोई भी रुकावट होती रहती है. நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. इसके चलते अगला कदम आप नहीं पहुंच पाते. முன்னேற முடியல. या तरक्की नहीं कर पाते. ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி பின்னாடி போறீங்க. एक कदम आगे बढ़ते हुए 4 कदम पीछे आप चले जाते हैं. காரணம் என்ன? कारण क्या है? நுகம். जुआ.
இன்னைக்கு தேவன் எல்லா நுகத்தையும் முறிக்க போகிறார். आज परमेश्वर सारे जुआओं को तोड़ने वाला है. எல்லாம் கைகளை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. सब कोई हाथ उठा करके स्तुति आराधना धन्यवाद हालेलुया. ஆவியானவரே, हे पवित्र आत्मा, ஹோலி ஸ்பிரிட், पवित्र आत्मा, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. आपकी सामर्थ उतरने पाए, உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். आपकी उपस्थिति आवे, உம்முடைய விடுதலை உண்டாகட்டும். छुटकारा होवे. எல்லா வாய்களை திறந்து सब कोई அப்படியே मुंह खोल ஸ்தோத்திரம் के பண்ணுங்க. स्तुति आराधना करे. ரகபாகா ஷகபந்தரபா ரகபாகா ஷகபந்தரபா துடினி கபாகா ஷகரபா ரிகபந்தரா கபாதரபா. புதிய பாஷைகளை தேவன் தருகிறார். नए भाषा को प्रभु दे रहा. புதிய பாஷைகளை உன் நாவில் தருகிறார். आपके जुबान में नए भाषा दे रहा है. உன் நாவை அக்கினி தொடுகிறது. आपके मुंह को, होंठों को आग छू रहा है. அக்கினி உன் நாவை தொடுகிறது. आपके होंठों को, जीभ को आग छू रहा है. ரகபாகா ஷகரபா. வாய் திறங்க சத்தமா. मुंह खोल के, ऊंची आवाज से मुंह खोल के. நுகம் முறிகிறது. जुबा टूटती है. சோர்வின் நுகம் முறிகிறது. निराशा का जुबा टूटता है. பலவீனத்தின் நுகம் முறிகிறது. निर्बलता का जुबा टूटता है. பாவ இச்சைகளின் நுகம் முறிகிறது. और पाप की अभिलाषा का जुबा टूटता है. ஒவ்வொருவர் மீதும் ஜெப ஆவி இறங்குகிறது. हर एक जन के ऊपर प्रार्थना का आत्मा उतरता है. ஜெப அபிஷேகம் இறங்குகிறது. प्रार्थना का अभिषेक उतरता है. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க. ताली बजा के परमेश्वर की महिमा करेंगे. ரகபாகா ஷகபதலா பஹரா பாபா பாபா दोड़ेका बांगा शगा बादरबा नल्ला वाई तेरंदे रीका बांगा रबा मुंह खोल के देड़ेका बांगा शगा बाबा 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 अग्नि 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 आग परमेश्वर से, अग्नि आग स्वर्ग से, अग्नि आग स्वर्ग से, अग्नि आग स्वर्ग से, परिशुद्ध आवियानुடைய अग्नि पवित्र आत्मा की आग अग्नि शगा बारा बादरबा ओरिका बांगा शडा बांदरबा கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது बंधन टूटती है கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது बंधन टूटता है உன்னை கட்டி வைத்திருக்கிற சாத்தானின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது सातान का बंधन आपको बांध के रखा टूट रहा है ஆவியானவர் விடுவிக்கிறார் पवित्र आत्मा छुड़ा रहा है ஆவியானுடைய வல்லமை விடுவிக்கிறது पवित्र आत्मा का आत्मा छुड़ा रहा है விடுதலை छुटकारा விடுதலை 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 ஷகாராபா கைகளை தட்டி சொல்லுங்க விடுதலை ताली बजा के बोलिए छुटकारा छुटकारा बोलिए बाका शगबा हालेलुया दोबा बांदलबा हरबा हालेलुया दोडी गबांगा शगबांदरबा हालेलुया हालेलुया ஏடி கபாகா ஷகபாந்தரபா வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுக்கிறார் தரிசனங்களை ஆண்டவர் கொடுக்கிறார் दर्शन को प्रभु दे रहा நீ ஆவியில் நிறைந்து ஜெபிக்க ஜெபிக்க आत्मा में होके प्रार्थना कर करके தேவன் உனக்கு தரிசனத்தை கொடுக்கிறார் परमेश्वर आपको दर्शन दे रहा है இன்றைக்கு உன்னை ஆவிக்குள்ளாய் மாற்றுகிறார் आज तुम्हें आत्मा में होने दे रहा है ஆவிக்குள்ளாய் நீ மாற்றப்படுகிறாய் तुम आत्मा में होने जा रहे हो ராகா பாகா ஷகபாகரபா ஓரிகா ஷங்கரபா உன்னை அடிமைப்படுத்துகிற மாம்ச கிரியைகள் அழிக்கப்படுகிறது जो शरीर की खामों को बंधन करके रखा है नाश हो रहा है மாம்ச இச்சைகள் அழிக்கப்படுகிறது और शरीर की अभिलाषाएं टूट रही है அக்னி आग அக்னி आग அக்னி आग அக்னி அக்னி आग ஃபயர் தோ பாகா பாகா ரபா பாபா ஓரிகா பாகா ஷகலா பகாந்தலபா ஊழிய எல்லையில் போராடுகிற அந்தகார கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது आपके साथ सेवका के साथ लड़ने वाले अंधकार की शक्तियां टूट रही है बंधन टूट रहा है இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से உன்னால் ஜெபிக்க முடியல आप प्रार्थना नहीं कर पा रहे थे அதிகாலையில் எழும்ப முடியல और उठ नहीं पा रहे हैं உனக்குள்ளே ஒரு குழப்பம் आपके अंदर एक घबराहट உனக்குள்ளே ஒரு குழப்பம் आपके अंदर विस्मित बातें ஒரே போராட்டம் आपके अंदर घबराहट है எல்லா சத்துருவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது शैतान की बंधन टूटती है உனக்கு விரோதமான மந்திர ஆவிகள் அழிகிறது आपके विरुद्ध के तंत्र मंत्र की आत्माएं भागती है கட்டுகள் அவிழ்கிறது बंधन टूटता है அக்கினி आग அக்கினி आग அக்கினி आग ஓ ரகாதா ரகா சகரே பாபா பாபா பாபா
Rabaka Shagaba Haraba Laharaba Baba Dihala Haraba और शरीर के व्याधिயின் கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுகிறது आपके शरीर में बीमारी की बंधन अभी टूट रही है சத்துரு கொண்டு வந்த வியாதியின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது शैतान से जो बीमारी आई अभी दूर हो रही है அக்கினி आग राका बागा शगलाबा शरीर के வலிகள் மறைகிறது शरीर के दर्द मिट रहा है வலி மறைகிறது शरीर के दर्द अभी गायब हो रहा है शरीर के கட்டிகள் மறைகிறது जो भी फोड़ा है वो दूर हो जा रहा है இழுப்பு ஆஸ்மா வியாதி மறைகிறது आस्मा की बीमारी सांस की बीमारी दूर हो रही है இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से அக்கினி இறங்க இறங்க வியாதியின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது आग उतरते उतरते बीमारी की बंधन टूटता है ஓரா காதரா சேரே ரே ரே சுகத்தை பெற்றுக்கொள் बलத்தை பெற்றுக்கொள் आप बल को प्राप्त कर ले சுகம் இறங்கி வருகிறது को प्राप्त कर ले சுகம் இறங்கி வருகிறது चंगाई उतर आती है ஆண்டவர் உன் சுகத்தை விரும்புகிறார் परमेश्वर चंगाई को चाहता है உன் சுகத்தை விரும்புகிறார் आपकी कुशलता को वो चाहता है நீ கர்த்தருடைய ஊழியக்காரன் आप परमेश्वर के सेवक है நீ கர்த்தருடைய ஊழியக்காரி सेविकाएं हैं நீ சுகமாய் இருப்பது தேவனுக்கு மகிமை परमेश्वर को ये चाहता है कि आप चंगे रहे நீ வியாதியோடு இருப்பது அல்ல आप बीमारी के साथ नहीं நீ रहना சுகத்தோடு இருப்பது தேவனுக்கு மகிமை लेकिन आप अच्छे रहना परमेश्वर का चाहते தேவனுக்கு மகிமை परमेश्वर की महिमा है எத்தனை பேர் சுகத்தை விரும்புறீங்க कितने लोग चंगाई को चाहते हैं தேவனுக்கு மகிமை உண்டாக परमेश्वर की महिमा के लिए நான் சுகத்தோடு ஊழியம் செய்யணும் मुझे चंगाई के साथ सेवा करना நான் சுக வாழ்வோடு ஊழியம் செய்யணும் मुझे कुशल सेवकाई करना ஹalleluya हालेलुया எத்தனை பேர் விரும்புறீங்க कितने लोग चाहते हैं சுகத்தின் வல்லமை இறங்குகிறது अभी स्वास्थ्य के आत्मा उतर रहा है சுகத்தின் வல்லமை आप स्वास्थ्य को पाइए குணமாக்கும் வல்லமை चंगाई करने का सामर्थ உன் पाइए சரீரத்தில் இறங்குகிறது आपके शरीर में उतर रहा है உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இறங்குகிறது सर से पांव तक उतर रहा है சுகத்தை பெற்றுக்கொள் இப்பொழுது चंगाई को प्राप्त कर लो சுகத்தை பெற்றுக்கொள் चंगाई को प्राप्त कर लो சுகத்தை பெற்றுக்கொள் चंगाई प्राप्त कर लो இனி நீ பலவீனன் அல்ல अभी आगे कमजोर नहीं रहोगे இனி நீ பலவீனன் அல்ல आगे कमजोर नहीं रहोगे இனி உன் சரீரத்தில் வியாதி இல்லை आपकी शरीर में कोई बीमारी नहीं रहेगी வியாதி இல்லை बीमारी नहीं எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க कितने लोग विश्वास करते हैं கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க ताली बजा के परमेश्वर को धन्यवाद है உன் சரீரத்தில் இனி வியாதி இல்லை आपका शरीर में आगे बीमारी नहीं होगी உன் வியாதிகளை சிலுவையில் சுமந்தார் क्योंकि क्रूस पर यीशु बीमारी को उठा लिया உன் பலவீனத்தை சிலுவையில் சுமந்தார் आपकी दुर्बलता को परमेश्वर यीशु उठा लिया ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற நீ சுகத்தோடு இருக்க வேண்டும் परमेश्वर की सेवा करने वाले कुशलता के साथ रहिए சுக வாழ்வு कुशलता का जीवन சுக வாழ்வு चंगाई का जीवन சுக வாழ்வு स्वास्थ्य का जीवन healed in Jesus name यीशु मसीह के नाम से होवे ரபகா ஷகனா மரபா எல்லா கைகளை உயர்த்தி அப்படியே கர்த்தரை துதிங்க हाथों को उठा के परमेश्वर की स्तुति करेंगे எல்லாம் மெதுவா அந்நிய பாஷையில பேசுங்க अन्य भाषा में बोल के எல்லாரும் सब कोई நீ आत्मा में भर के இழந்து போன அபிஷேகம் மீண்டும் உனக்கு கொடுக்கப்படுகிறது जो अभिषेक आपने खोया फिर आप पा रहे हैं இழந்து போன அபிஷேகம் जो अभिषेक आपने खोया தேவன் மீண்டும் உனக்கு கொடுக்கிறார் वही अभिषेक को परमेश्वर फिर से दे रहा மறுபடியும் உன் ஊழியத்தை கட்டுகிறார் फिर से आपके सेवकाई को परमेश्वर उठा रहा है या कर रहा बना रहा है மறுபடியும் உன் ஊழியம் கட்டப்படுகிறது आपकी सेवकाई बनाई जा रही है पुनः ராகா ஷெகரே பஹாதரா பாபா 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 yes thank you holy spirit धन्यवाद पवित्र आत्मा கர்த்தர் சொல்லுகிறார் மறுபடியும் உன்னை நான் கட்டுவிக்கிறேன் परमेश्वर कहता फिर से मैं पुनः बनाऊंगा இடிக்கப்பட்ட உன் வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படுகிறது आपके जीवन जो टूटा गया है फिर से बनाया जाएगा ராகா சே ரே 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 ஓ ரமஹந்தலா பரா மஹந்தரபா ஹalleluya நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை கைகளை உயர்த்தி எல்லாரும் சகாதரா பாபா 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 ஆராதனா
Shala Kamandara. आराधना हो पराक्रमी पराक्रमी और प्रेमी Imahara Baba. आराधना हो आराधना हो पराक्रमी Yadala Rabahandaraba. और प्रेमी Yandala Rabahandaraba. आराधना हो Adana Sabarahala. நீங்க ஊழியம் செய்கிற எல்லையில போராடி கொண்டிருந்த சில அந்தகார ஆவிகளின் போராட்டங்கள், சர்ப்பத்தின் போராட்டங்கள் இன்றைக்கு முடிவுக்கு வருகிறது. आपकी सेवकाई के क्षेत्र में जो युद्ध कर रहा था, सांप के जो भी आत्मा का क्रियाएं आज तक खत्म होने जा रहा है. இந்த உபவாச நாளிலே आज के उपवास के दिन में உங்க எல்லையில் போராடுகிற आपकी सीमाओं में लड़ने वाले எத்தனை பேர் உணர்றீங்க எங்க எல்லைக்குள்ள ஒரு அந்தகாரம் போராடுதுங்கிறவங்க कितने கை लोग महसूस வைங்க. करते हैं हाँ मेरे सीमाओं में मेरे क्षेत्र में कोई अंधकार की क्रिया काम कर रहा करके. என் எல்லையில் அப்படிப்பட்ட ஆவியின் போராட்டங்கள் இருக்குங்கிறவங்க நல்லா கை வைத்துங்க. आपके क्षेत्र में जो अंधकार की क्रियाओं को महसूस करने वाले आपके सेवकाई के क्षेत्रों में अपने हाथ को उठा करके दिखाइए. ஹாலா காபாகா ஷகபந்தரபா. உன் சத்துருக்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். आपके शत्रु को ढूंढने से भी आप नहीं पाएंगे. தேடியும் காணாதிருப்பாய். आप ढूंढने से भी शत्रु नहीं मिलेंगे. உன் எல்லையில் இருக்கிற இருள் விலகுகிறது. आपके सिवानों के अंधियारा मिट रहा है. கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கிறது. परमेश्वर की प्रकाश वहां हो रहा है. வெளிச்சம். परमेश्वर का प्रकाश உன் எல்லையில் ஒரு வெளிச்சத்தை தேவன் அனுப்புகிறார். आपके क्षेत्र में उजियाला को परमेश्वर ராகா भेज रहा ஷகே है. ரே 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 ரே. Thank you. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. प्रभु आपकी उपस्थिति के लिए धन्यवाद. தொடர்ந்து எங்களோடு பேசும். लगातार हमसे बातें करना இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता. ஆமென். आमीन. உட்காருங்க. बैठ जाएं सब कोई. बैठे मेहरबानी से. ஷிபாராந்தரபா ஹரமாந்தரபா. ஏசாயாவின் புத்தகம் यशायाह नबी की किताब 30 அதிகாரம் अध्याय 30 26 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 30:26. 26वां वचन को हम पढ़ते हुए सुनेंगे. उस समय यहोवा अपनी प्रजा के लोगों का घाव बांधेगा और उनकी चोट को चंगा करेगा. तब चंद्रमा का प्रकाश सूर्य का सा और सूर्य का प्रकाश 7 गुना होगा. अर्थात सप्ताह भर का प्रकाश एक ही दिन में होगा. கர்த்தர் தமது ஜனத்தின் மன மகிழ்ச்சியை விரும்புகிறார். परमेश्वर अपने लोगों के मन की खुशी को चाहता है. வேதம் சொல்லுகிறது, बाइबल बताती है எனது ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினால் கெம்பீரிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर कहता है कि मेरे सेवक और सेविकाएं मन के आनंद के चलते मगन होंगे. ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களுக்கு வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மன மகிழ்ச்சி. परमेश्वर के लोगों के लिए परमेश्वर ने सबसे बड़ी आशीष ये रखा है कि मन की खुशी. உங்களோடு தேவ பிரசன்னம் இருக்க இருக்க மன மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். आपके साथ परमेश्वर की उपस्थिति रहते रहते ये मन के आनंद आपको मिलता ही रहेगा. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே பாடி துதித்தார்கள். पौलुस और सीलास बंदी गृह में स्तुति करके गाना गा रहे थे. சரீரமெல்லாம் காயம். शरीर में तो चोट लगी है. உண்மையிலே அவர்கள் அழுது கொண்டிருந்திருக்கணும். सचमुच में चोट के कारण दर्द के कारण रोना चाहिए था. நடு ராத்திரியிலே பாடுகிறார்கள். लेकिन मध्य रात में वे गाना गा रहे थे. சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாரும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். जेल के अंतर्गत में सभी लोग उनको सुन रहे थे. காரணம் என்ன? कारण क्या है? அவர்களுக்குள்ளே ஒரு மன மகிழ்ச்சியை தேவன் கொடுத்திருந்தார். परमेश्वर उन दोनों जन के अंदर मन का आनंद को दिया था. எத்தனை பேர் பாடுகள் மத்தியிலும் மன மகிழ்ச்சியா இருக்க விரும்புறீங்க? कितने लोग चाहते हैं कि मैं दुखों में और
दुख की घड़ियों में भी आनंदित रहना चाहता हूँ। சிறைச்சாலை வந்தாலும் நான் மகன மகிழ்ச்சியை பாடி துதிப்பேன் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? चाहे जेल में भी डाला जाऊं तो भी मैं मन के आनंद के चलते स्तुति गान गाता रहूंगा। கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டுகிறார். परमेश्वर अपने लोगों की जो निराशपन है या लोगों के अंदर जो बातें बांधी रखी है उनसे परमेश्वर उनको छुड़ाता है। மன முறிவை கட்டுகிற தேவன் परमेश्वर उस घाव को जो मन में है बांधेगा। அது மாத்திரமல்ல, ना केवल ये बातें, அங்கு ஒரு அடிக்காயம் காணப்படுகிறது. அந்த அடிக்காயத்தை தேவன் குணமாக்குகிறாராம். वहां दूसरा लाइन में ये पाते हैं कि उन लोगों की हृदय में भीतर गहराई में चोट है, उस चोट को भी परमेश्वर चंगा करेगा। அநேகருடைய இதயத்தின் ஆழத்துக்குள்ளே ஒரு அடிக்காயம் இருக்கிறது. कई लोगों के मन के गहराई में एक चोट रहती है। எத்தனை பேர் மனைவிமார் வந்திருக்கீங்க? कितने पत्नियां यहाँ आई है? மனைவிமார், पत्नियां वाइफ्स, पत्नियां कितने लोग हैं? हाथ उठाइए। पत्नी, உங்களுக்குள்ள இருக்கிற அடிக்காயத்தை உங்க கணவர் அறிய மாட்டார். आपके भीतर का मन की गहराई का चोट को आपका पति नहीं जानते हैं, ஆனா கர்த்தர் அறிவார். लेकिन परमेश्वर जानता है। எத்தனை சகோதரர்கள் கணவர்மார் இருக்கீங்க? यहाँ कितने पति है, पुरुष शादीशुदे लोग हैं? நல்லா கை வைத்துங்க. पुरुष हाथ उठाएं जो जिनकी शादी हो गई। உங்களுக்குள்ள ஒரு காயம் இருக்கு. आपके अंदर कोई चोट हो सकती है, உங்க மனைவிக்கு கூட தெரியாது. आपकी पत्नी तक नहीं जानती होंगी। ஒருவேளை மனைவிட்ட சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. चाहे आप अपनी पत्नी से चोट के बारे में कहेंगे तो वे समझ नहीं पाएंगे। எத்தனை வாலிப பிள்ளைகள் இருக்கீங்க? यहाँ कितने जवान लड़के लड़कियां हैं, जवान लड़कियां और जवान लड़के, हाथ उठाइए। लड़की, लड़के लड़कियां, உங்களுக்குள்ள ஒரு காயம் இருக்கும். तो जवान लड़के लड़कियों के अंदर चोट है, அடிக்காயம். और भीतर का चोट है। அடி உள்ளே இருக்காது, अब वो भीतर, हृदय के भीतर वो चोट लगी है। எந்த ஹாஸ்பிடல்ல போய் ஸ்கேன் பண்ணாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. कोई भी अस्पताल में जाए, उसका स्कैन एक्सरे लिया जाए, पता नहीं चलेगा, யாருக்குமே அது தெரியாது. कोई उसको देख नहीं सकेगा। ஆனா இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த காயத்தை காண்கிறார். लेकिन जो परमेश्वर मन को जानने वाला, वो आपके भीतर मन में पाए जाने वाले चोट को देख रहा है। அந்த காயத்தை குறித்து அவர் பரிதபிக்கிறார். उस चोट को लेकर के परमेश्वर बिल्कुल तरस खाता है। நீ காயத்தோடு இருப்பது ஆண்டவருக்கு பிரியமல்ல. तुम्हें चोट के साथ रहना परमेश्वर पसंद नहीं करता। நீ ஆறுதலாய் இருப்பது அவருக்கு பிரியம். वो चाहता कि आप तसल्ली आनंद के साथ रहे। வேதம் என்ன சொல்லுகிறது? बाइबल क्या बोलती है? அவர் அடி காயத்தை குணமாக்குகிறார். लिखा है कि वो ऐसा चोट जो मन की गहराई में है चंगा करता है परमेश्वर। இந்த அடிக்காயத்தை குணமாக்க எந்த டாக்டரும் கிடையாது. ये भीतर या चोट को चंगा करने के लिए कोई डॉक्टर है ही नहीं, எந்த ஹாஸ்பிடலும் கிடையாது. कोई अस्पताल संसार में है ही नहीं, இந்த அடிக்காயத்தை குணமாக்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. भीतर ये चोट को इलाज के लिए कोई दवा नहीं। இந்த அடிக்காயத்தை குணமாக்குகிறவர் எனக்காக சிலுவையை சுமந்தேன் ஆண்டவர் மாத்திரம். भीतर ये चोट को चंगा करने वाला मेरे लिए क्रूस पर मर चुका है। அவருக்கு தான் தெரியும். उसी को ये मालूम है, காயத்தின் வலி அவருக்கு தெரியும். चोट की दर्द वो जानता है। காயத்தை அவர் வந்து குணமாக்குகிறார். वो इसलिए आके वो चोट को चंगा करता है। உங்களுக்கு காயம் இருக்கும் வரைக்கும் आपके शरीर में, दिल में जब तक चोट लगे रहेगा, உங்களை ஒரு இருள் தான் சூழ்ந்துகிட்டு तो இருக்கும். आपके चारों तरफ अंधियारा छाया करेगी, வெளிச்சம் இருக்காது. आप प्रकाश नहीं देख पाएंगे। உங்க मुखத்தை பார்த்தாலே ஒரு இருளா இருக்கும். आपके मुंह या चेहरा को देखते ही अंधियारा जैसे लगेगा। உங்க முகத்துல ஒரு வெளிச்சம் இருக்காது. आपके चेहरा में, मुंह में प्रकाश नहीं होगा, ஒரு சிரிப்பு இருக்காது. आपके मुंह में मुस्कुरान नहीं रहेगा। யாரை பார்த்தாலும் நீங்க சிரிக்க மாட்டீங்க. किसी को देखेंगे आप मुस्कुराएंगे नहीं। ஆண்டவர் என்ன செய்றார்? அந்த முறிவை, இந்த காயத்தை எல்லாம் கட்டி குணமாக்குகிறார். परमेश्वर इन घाव को बांधेगा और चोट को चंगा करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு अनेகருடைய காயங்களை தேவன் கட்டி குணமாக்க போகிறார். आज कई लोगों का घाव को परमेश्वर बांधेगा और चोट को चंगा करने जा रहा है। காயங்களை ஏன் கட்டுகிறார்? क्यों वो घाव बांध रहा है? ஏன் உங்களை குணமாக்குகிறார்? क्यों परमेश्वर आपको चंगा करता है? ஆண்டவர் குணமாக்கும் நாளிலே வசனம் சொல்லுகிறது, சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல் तो மாறும். उसके नीचे बाइबल बताती है, जब चोट को चंगा करेगा तब चंद्रमा का प्रकाश सूर्य का सा होगा। நிறையவருடைய வாழ்க்கையில சந்திரனுடைய வெளிச்சமாய் தான் இருக்கிறோம். कई लोगों का जीवन में सिर्फ चंद्रमा का रोशनी है। ஒரு நேரம் சிரிக்கிறோம், कभी कभी हंसते हैं ஒரு நேரம் அழுறோம், या कभी कभी रो जाते हैं, ஒரு நேரம் ஜெபிக்கிறோம், कभी प्रार्थना, ஒரு நேரம் படுத்து தூங்குறோம். कभी लेट के सो जाना।
என்ன வெளிச்சம்? उसमें क्या प्रकाश है? சந்திரனுடைய வெளிச்சம். चंद्रमा का प्रकाश सिर्फ आप में है. சந்திரனுடைய வெளிச்சம் திடீர்னு பௌர்ணமியா இருக்கும். हाँ, चंद्रमा का जो प्रकाश जो है कभी कभी छोटा होएगा, अब ज्यादा बड़ा होगा. பௌர்ணமியா இன்னைக்கு பௌர்ணமி என்று சொல்லுவாங்க. और उसको पौर्णमी करके कहते हैं. திடீரென்று சந்திரனை குறித்து சொல்லுவாங்க. और अचानक चंद्रमा के बारे में लोग ऐसे कहते हैं. அமாவாசை, अमावस्या, पूर्णिमा करके कहते हैं. பேலன்ஸே இருக்காது. और अमावस्या में कुछ नहीं रहता है. திடீர்னு நீங்க பௌர்ணமி போல வெளிச்சமா இருக்கீங்க. कभी कभी पूर्णिमा जैसे प्रकाश आप देखते हैं. உபவாச கூட்டத்துக்கு வரும்போது நீங்க பௌர்ணமி போல வெளிச்சமா இருக்கிறீங்க. आप उपवास प्रार्थना में आएंगे तो पूर्णिमा जैसे प्रकाश देंगे. வீட்டுக்கு போன உடனே அமாவாசையா மாறிடுறீங்க. लेकिन घर में जाएंगे तो आप अमावस्या बन जाएंगे. இருள், क्योंकि अंधियारा, நிலைவரம் இல்ல. आपका स्थिरता नहीं है. நிலைவரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. आपका अस्थिर का जीवन बिता रहे हैं. திடீர்னு காலையில இருந்து ஜெபிக்கிறீங்க. कभी कभी सुबह उठ के प्रार्थना करते, ஒரு மாசம் அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. लेकिन 1 महीना तक आप सोते लेटते रहते हैं. ஒரு தடவை 10 அதிகாரம் வாசிக்கிறீங்க. एक बार 10 अध्याय तक पढ़ लेते, அதுக்கு பிறகு பைபிளே வாசிக்கிறது இல்ல. उसके बाद बाइबल को छूते ही नहीं है. எத்தனை சந்திரன்ங்க இருக்கிறீங்க? कितने चंद्रमा यहाँ बैठे हुए हैं. சந்திரனுடைய அனுபவத்தோட எத்தனை பேர் இருக்கீங்க? चंद्रमा का प्रकाश के साथ कितने लोग यहाँ बैठे हुए हैं. இருக்கீங்களா இல்லையா? क्या आप है या नहीं? வெட்கப்படாம கை வைத்துங்க. जो चंद्रमा का प्रकाश रखने वाले हाथ उठा के दिखाइएगा. ஒரு நாள் பௌர்ணமியா இருக்கு, ஒரு நாள் அமாவாசையா இருக்கு. நிறைய பேர் கை வைக்கிறீங்க. நல்ல कुछ வெட்கப்படாம लोग வைத்துங்க. हाथ उठा रहे हैं. कभी कभी पूर्णिमा और कभी कभी अमावस्या हो जा रहे हैं. பூர்ணிமாலாம் கை வைத்துங்க. जो पूर्णिमा है वो हाथ उठाइए. அமாவாசைலாம் கை வைத்துங்க. अमावस्या जो है वो कहीं हाथ उठाइए. நிறைய பேர் கை வைத்தல. कोई कहीं हाथ नहीं उठा रहे हैं. பாஸ்டர், पास्टर जी, பிரதர், भाई जी, திடீர்னு நான் அமாவாசையா இருக்கேன். आओ अचानक मैं अमावस्या हो जाता हूँ. திடீர்னு பூர்ணிமாவா कभी மாறேன். कभी पूर्णिमा बन जाता हूँ. என்னை பார்க்கறவங்களுக்கே குழப்பமா இருக்கு. मुझे देखने वालों को ही अंदर घबराहट चले आता है. என் பிரசங்கத்தை கேட்கறவங்களுக்கும் குழப்பமா இருக்கு. मेरे प्रचार को सुनने वालों को भी घबराहट चली आ रही है. போன வாரம் இவர் பௌர்ணமியா இருந்தாரு. ये तो पिछले सप्ताह போன வாரம் पूर्णिमा थे. பிரசங்கம் பௌர்ணமி மாதிரி வெளிச்சமா இருந்துச்சு. पूर्णिमा जैसे इनके चेहरा में प्रकाश चमक था पिछले सप्ताह. இந்த வாரம் பிரசங்கம் அமாவாசை மாதிரி இருட்டாயிடுச்சு. लेकिन इस सप्ताह का प्रचार पूर्णिमा जैसा नहीं, अमावस्या जैसा है. நேற்று தான் என்னைய பார்த்து என் கணவர் நல்லா சிரிச்சாரு. कल के दिन में ही मेरे आदमी आके अच्छा से मुस्कुरा रहे थे. पत्नी बोल रही है. இன்னைக்கு பார்த்தா முறைக்காரு. लेकिन आज उनका चेहरा में कड़वापन क्या हो गया. இவர் சொல்றாரு, நேத்து தான் எனக்கு நல்லா சமைச்சு கொடுத்தா. और पति बोल रही है, पत्नी कल तो अच्छा खाना बना के खिलाए थे. இன்னைக்கு பார்த்து என்ன பாஸ்டிங் போட்டால. लेकिन आज उपवास करके बोल रही है. क्या बात है. மூட் அவுட் ஆகுது. बस मूड आउट हो जा रहा है. எத்தனை பேருக்கு அடிக்கடி மூட் அவுட் ஆகுது? कितने लोग का मूड बार बार आउट हो जाता है. கை வைத்துங்க. हाथ उठा के देखिए, मूड आउट बार बार होने वाले है जी. ஷகாரா ராகா கை. அரே பேலன்ஸா இருக்க முடியல. हम लोग समतुलित जीवन नहीं बिता रहे. காரணம் என்ன? कारण क्या है. ஏதோ ஒரு காயம் உனக்குள்ள இருக்குது. ओ भीतर ही आपको कोई चोट लगी है. அடிக்காயம். ओ चोट भीतर के गहराई में लगी है. பல காரியத்தை நினைச்சு நினைச்சு உனக்குள்ள ஒரு அடிக்காயம் வருது. कई बात को सोच सोच के भीतर ये चोट पाने वाले. கர்த்தர் என்ன சொல்றாரு? प्रभु आपसे कहता है, இன்றைக்கு நான் உன்னை குணமாக்குகிறேன். आज मैं आपकी चोट को चंगा करूंगा. உன் காயங்களை நான் குணமாக்குகிறேன். मैं घाव को बांधेगा. உனக்குள்ள இருக்கிற காயத்தை, आपके भीतर ये जो चोट है. எத்தனை பேர் விரும்புறீங்க? कितने लोग ये चाहते हैं. என் காயத்தை அவர் குணமாக்கணும். ओ मेरी चोट को परमेश्वर चंगा करे. चाहने वाले. எனக்கு ஒரு குணமாகுதல் வேணும். ओ मेरे लिए चंगाई की जरूरत है. எனக்கு ஒரு இன்னர் ஹீலிங் வேணும். ओ मेरे अंदर भीतर ये चंगाई की जरूरत है. உள்ள ஒரு ஹீலிங் வரணும். भीतर ये चंगाई मुझे आवश्यकता है. என்னோட உள்ளான மனுஷன்ல ஒரு ஹீலிங் ओ வரணும். भीतर ये मनुष्यत्व में मेरे लिए चंगाई चाहिए. இன்றைக்கு अनेகருக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். आज वही चंगाई कई लोग पाने वाले हैं. அதன் பிறகு என்ன நடக்குது தெரியுமா? उसके बाद क्या होता है मालूम है. சந்திரனுடைய வெளிச்சமே அங்க இல்ல. वहां चंद्रमा का प्रकाश तो है ही नहीं है. उसके बाद
ஹல்லேலூயா. हालेलुया। வேதம் சொல்கிறது, बाइबल बताती है அங்கே சூரியனுடைய வெளிச்சமே காணப்படும். वहाँ सिर्फ सूर्य का प्रकाश ही होगा। உங்க ஊழியத்தில் ஒரு சூரியனுடைய வெளிச்சம் காணப்படும். आपकी सेवकाई में सूर्य का प्रकाश होने वाला है। வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம். इसका मतलब प्रकाश के ऊपर और प्रकाश। எத்தனை பேர் விரும்புறீங்க உங்க ஊழியத்தில் வெளிச்சத்தின் மேல் ஒரு வெளிச்சம்? कितने लोग चाहते हैं कि मेरी सेवकाई में प्रकाश के ऊपर और प्रकाश चाहिए? வெளிச்சம். और प्रकाश। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னொரு வெளிச்சம். और एक प्रकाश। இரண்டாவது ஆண்டவர் ஒன்னு சொல்றாரு, दूसरा और एक बात को परमेश्वर कहता है। சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சமா மாறும். ओ चंद्रमा का प्रकाश सूर्य का जैसा हो जाएगा, சூரியனுடைய வெளிச்சம் लेकिन सूर्य का प्रकाश 7 மடங்கு சூரியனுடைய வெளிச்சமாய் மாறும். 7 गुना हो जाएगा। 7 மடங்கு सूर्य का प्रकाश 7 गुना। ஹல்லேலூயா. हालेलुया। உங்க ஊழியத்துல 7 மடங்கு அபிஷேகம் பெருக போகுது. आपकी सेवकाई में 7 गुना अभिषेक बढ़ेगा। எத்தனை பேர் விரும்புறீங்க? कितने लोग चाहते हैं? கரங்களை தட்டி ஆண்டவரை ताली ஸ்தோத்திரம் बजा के பண்ணுங்க. परमेश्वर की महिमा करेंगे, ताली बजा के। ஓ ராகா ஷகரமா, கர்த்தர் உன்னை ஏழத்தனையாய் பயன்படுத்த போகிறார். परमेश्वर 7 गुना आपको इस्तेमाल करेगा। ஏழத்தனையாய் 7 गुना प्रकाश। லெவல் கூடிட்டே இருக்குது. आपका लेवल बढ़ते जा रहा है, அனாயிண்டிங் கூடிட்டே இருக்குது. अभिषेक बढ़ते जा रहा है, ஜெபம் கூடிட்டே இருக்குது. प्रार्थना बढ़ते जा रही है, தரிசனம் கூடிட்டே இருக்குது. दर्शन बढ़ते जा रहा है, பரிசுத்தம் கூடிட்டே இருக்குது. पवित्रता बढ़ते जा रहा है। வெளிச்சம். प्रकाश। வெளிச்சம் प्रकाश சூரியனுடைய வெளிச்சமா ஆண்டவர் ஒப்பிடுகிறார். सूर्य का प्रकाश के साथ परमेश्वर तुलना कर रहा है। எத்தனை பேர் சூரியனுடைய வெளிச்சத்தை பார்த்திருக்கீங்க? कितने लोग सूर्य का प्रकाश को देखे हुए हैं? सूर्य का प्रकाश को मैंने देखा। நிறைய பேர் பார்க்கலையா? कोई तो देखा नहीं है। इसका நாளைக்கு मतलब உங்களை அங்க சூரியனுடைய வெளிச்சத்தை பார்க்கிறதுக்கே நாங்க கூட்டு போறோம். अगर आप नहीं देखे हैं सूर्य का प्रकाश, तो कल सूर्य का प्रकाश को दिखाने के लिए कल आपको ले जाएंगे। சூரியனுடைய வெளிச்சம் सूर्य का प्रकाश जो है தேசங்களை கடந்து செல்லும். वो देशों को पार करके जाता है। वो ஆமென் சொல்லுங்க. आमीन कहिएगा। आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। கிராமங்களை கடந்து செல்லும். वो गांव को पार करके जाता है। वो உன்னுடைய தரிசனம் தேசங்களை கடந்து போக போகிறது. आपके दर्शन देशों को पार करके जाएगा। ஏன்னா உனக்குள்ள இப்ப சூரியனுடைய வெளிச்சம் வந்து விட்டது. क्योंकि आपके अंदर उस सूर्य का प्रकाश आ चुका है। இருள் இல்லை, अंधियारा नहीं, अंधகாரம் இல்லை, अंधकार नहीं, வெளிச்சம் வந்து விட்டது. प्रकाश आप में आ गया है। நீ வெளிச்சத்தின் மகள், आप प्रकाश की बेटी है, நீ வெளிச்சத்தின் மகன், आप प्रकाश के बेटे हैं, நீ வெளிச்சத்தின் ஊழியக்காரன். आप प्रकाश की सेवक और सेविकाएं। சூரியனுடைய வெளிச்சத்தை யாரும் தடை செய்ய முடியுமா? क्या प्रकाश जो सूर्य से आता है उसको कोई रोक सकता? எந்த நாடாவது தடை செய்ய முடியுமா? क्या मैं होके उसको रोक सकता हूँ? எந்த கவர்மெண்ட் தடை செய்ய முடியுமா? या कोई सरकार उसको रोक सकती है? ஹல்லேலூயா. हालेलुया। உங்க தரிசனத்தை யாரும் தடை செய்ய आपके முடியாது. दर्शन को कोई रोक नहीं सकेगा, தடை செய்ய முடியாது. कोई रोक नहीं सकेगा। சூரியனுடைய வெளிச்சம் सूर्य का प्रकाश மலைகளை தாண்டி வரும். पहाड़ों को पार करके यहाँ मिल जाती है। கையில உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. कहा हाथ उठा करके धन्यवाद बोलिएगा, स्तुति बोलिएगा। தடைகளை தாண்டும், ओ बाधाओं को पार करेगा सूर्य का प्रकाश, மலைகளை தாண்டும், पहाड़ों को पार करेगा सूर्य का प्रकाश, சமுத்திரங்களை கடந்து वो समुद्रों को पार करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீ கடக்க போகிறாய். आपके जीवन के बाधाओं को आप पार करेंगे। எத்தனை பேர் விரும்புறீங்க? कितने लोग चाहते हैं? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करने वाले हैं? கர்த்தர் परमेश्वर முறிவு கட்டுகிறார். परमेश्वर उन घाव को बांधता है। கை கால் முறிவு இல்ல, கை கால் முறிச்சு. हड्डी का जो टूटा हुआ हड्डी है उसको नहीं बांधने का है। உன் மனசுக்குள்ள ஒரு முறிவு, वो मन के अंदर का जो टूटी हुई बातों को वो बांध रहा है। உன் மனசுக்குள்ள ஒரு முறிவு வருது. वो हड्डी नहीं, लेकिन मन की टूटी हुई बातों को बांध ஏதோ रहा है। ஒரு காரியம் உன் வாழ்க்கையில சம்பவித்ததனால कोई घटना आपके जीवन में बीतने के चलते உனக்குள்ள ஒரு மன முறிவு, आपके अंदर एक मन का टूटना हो गया, உனக்கு ஒரு அடிக்காயம். आपके भीतर की चोट लग गई है। அந்த அடிக்காயத்தை யாரும் இன்னும் பார்க்கல. ओ उस भीतर या चोट का कोई मनुष्य भी आंखों से नहीं देखा। உன் லீடருக்கு அது தெரியாது, आपके अगुवे ने नहीं देखा, சோனல் லீடருக்கு தெரியாது, जोनल सुपरटेंडेंट ने नहीं देखा, ரீஜனல் லீடருக்கு தெரியாது. या रीजनल सुपरटेंडेंट ने नहीं देखा। ஆனா உன்னை அழைத்த அவருக்கு தெரியும். लेकिन जिस परमेश्वर ने आपको बुलाया, आपके भीतर ये चोट को उसने देखा है। ஒரு ஆமென், आमीन। ஒரு அல்லேலூயா. एक हालेलुया।
இருக்கிறீங்களா? क्या आप यहाँ जिंदे हैं? ஆண்டவர் உங்களை அழைச்சாரா? परमेश्वर ने आपको बुलाए हैं? எத்தனை பேர் அழைத்து இருக்கிறார்? कितने लोगों को परमेश्वर ने बुलाया है? அவருக்கு தெரியும் உங்க காயங்கள். ओ तब वो जानता है आपकी चोट को. 19 வயசுல நான் ரட்சிக்கப்பட்டேன். 19वां उम्र में मैं उद्धार पाया. ரட்சிக்கப்பட்ட 3 மாதத்துல என் தாய் இறந்தாங்க. जैसे मैं उद्धार पाया 19वां उम्र में 3 महीना के अंदर मां की मृत्यु हुई. சென்னையில படித்து கொண்டு இருக்கிறேன். चेन्नई में पढ़ रहा था उस समय. என் கையில ஒரு தந்தி வருது. और मेरे हाथ में एक जो तार जो बोलते हैं टेलीग्राफ आया. உன் தாய் இறந்துட்டாங்க. तो आपकी मां गुजर गई है करके मेरे हाथों में पेपर में दिया गया. நான் அழுதுகிட்டே இருந்தேன். हमारा रोथा पड़ा. நான் லெட்டர் எழுதும் போதெல்லாம் சென்னையில இருந்து எழுதுவேன், உங்கள் நீடிய ஆயுளை விரும்பும் மகன். मैं जब कभी मैं मेरी मां को खत लिखता था, चिट्ठी लिखता था, मैं ऐसा लिखता था, प्रभु माँ जी आपको लंबी आयु दे. நீங்க ரொம்ப நாள் இருக்கணும். हे माँ जी आप लंबे साल जिए. நீங்க இருக்கிறது எனக்கு ஆறுதல். क्योंकि आप रहते रहते मेरे तसल्ली मिलता रहता. ஊருக்கு போகும்போது என் தாய் பக்கத்திலே படுத்துக்கிடுவேன். क्योंकि जब मैं गांव जाता था मेरी माँ के बगल में ही सोता था, लेटता था. எதிர்பார்க்கவே இல்லை. मैं सोचा भी नहीं था. திடீரென்று செய்தி. उनकी देहांत हो गई. இருதயம் உடைந்தது. मेरे मन टूटने लगा. பஸ்ல புறப்பட்டேன். बस में मैं सवार हो गया. 14 மணி நேர பிரயாணம். अभी 14 घंटे बस में बैठना मेरी माँ का शरीर देखने के लिए. அழுது கொண்டே போய் கொண்டிருக்கிறேன். बस में 14 घंटे रोते गया. ராத்திரி 1 மணி. और बीच रात में 1 बज रहा था. பஸ்ல எல்லாம் லைட் ஆஃப் ஆயிருக்கு. उस बस में सारे बत्तियां बुझ गई थी. திடீரென்று பார்க்கிறேன். अचानक मैंने देखा ஒரு வெண்மையான மேகம் அப்படியே வருகிறது. एक उजला बादल चलते आते या आते मेरे वो. ஆச்சரியத்தோட அந்த மேகத்தை பார்க்கிறேன். मैं ऐसे अचानक देखने लगा, अचंभित होने लगा उस सफेद बादल को மேகம் देखे. ஏன் வருது? क्यों मेरे ओर आ रहा है? வெண்மையா இருக்குது. वो सफेद है, बादल है. என்ன நடந்துச்சு தெரியுமா? क्या हुआ मालूम है? बीच रात में அந்த மேகம் என்னை அப்படியே வந்து மூடிக்கொண்டது. ओ वो मेघ या वो बादल आकर के मुझे बिल्कुल छिपा लिया या घेर लिया. அந்த மேகத்தை அனுப்பியது யார்? उस मेघ या बादल को किसने भेजा? அந்த மேகத்தில் என்ன இருந்தது? उस बादल के अंदर क्या था? ஆறுதல். तसल्ली थी. காயத்தை குணமாக்கும் ஆறுதல். चोट को चंगा करने का तसल्ली उस बादल में था. சில நிமிடங்கள் அந்த மேகத்துக்குள் இருக்கிறேன். मैं 2-3 मिनट उस बादल के अंदर ही छिपा ऐसे ही रहा. கண்ணீர் எல்லாம் நின்னு போச்சு. मेरे आंसू जो आ रहा था वो सब बंद हो गए. அதற்கு பிறகு उसके बाद என் அம்மாவுடைய சரீரத்தை பார்க்கும்போது எனக்கு அழுக வரல. मेरी माँ का शरीर को देखने के बाद भी मैं रोया नहीं. கல்றைய பார்க்கும்போது அழுக வரல. खबर को मैं देख रहा था उस समय भी मैं रोया नहीं. சொந்தக்காரங்களாம் கேட்காங்க, என்ன உனக்கு என்ன ஆச்சு? तो हमारे रिश्तेदारों ने पूछा, बेटा तुम्हें क्या हो गया, अभी रोता ही नहीं है तुम? எங்க அக்கா சொல்ற, அம்மாடா. मेरी बहन दीदी कह रही थी, ये बेटा भाई ये हमारी माँ है, चली गई है. எல்லாரும் அழுறாங்க. सब कोई रो रहे हैं. நான் தான் சின்ன பையன். लेकिन मैं छोटा लड़का था. 19 வயசு. 19 साल का. எனக்கு அழுகையே வரல. लेकिन मैं रोया ही नहीं था. இன்றைக்கு அதை நான் யோசித்து பார்த்தேன். आज भी उस घटना मेरे सामने ताजा है. கர்த்தர் அந்த காயத்தை அன்னைக்கு குணமாக்கினார். ओ परमेश्वर ने भीतरी मन का चोट को उसी दिन ने चंगा किया. हालेलुया. हालेलुया. சில இழப்புகள் உங்களுக்கு காயத்தை आपने உண்டாக்கும். कई बातों को खोया, इसके चलते मन की चोट है. காயத்தை எந்த விதத்தில் அந்த காயம் இருந்தாலும் चाहे किसी रूप से आपके अंदर मन की चोट आई हो, கர்த்தர் அதை குணமாக்குவார். परमेश्वर उसको चंगा करेगा ही. குணமாக்கும் போது जब वो चंगा करेगा வெளிச்சம் வரும். प्रकाश आएगा. நிறைய தேவ மனிதர்களுக்கு பாடல்கள் எப்போ வந்திருக்கு தெரியுமா? कई परमेश्वर के दास लोगों ने गीत कब पाए और गीत कब लिखे मालूम है? அவருடைய காயங்கள் குணமாக்கப்படும் जब போது. उनकी चोट चंगी की गई तब उन्होंने गीत लिखा. हालेलुया. हालेलुया. காயங்களை கர்த்தர் குணமாக்கும் போது जब परमेश्वर चोट को चंगा करेगा, கண்களில் ஆனந்த கண்ணீர் வருகிறது. हमारे आंखों में से आनंद के आंसू आते அந்த हैं. ஆனந்த கண்ணீர் பாடல்களை கொடுக்கிறது. वो आनंद के आंसू गीतों को देते हैं. அந்த பாடலில் ஒரு வெளிச்சம் இருக்கும். उस गीतों में प्रकाश होता है. காயத்தை கர்த்தர் குணமாக்கி உங்களை பயன்படுத்தும் போது
நீங்கள் அநேகருக்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள். जब चोट को चंगा करके परमेश्वर इस्तेमाल करने लगेगा आपको, तो कई लोगों के लिए आप लाभदायक होंगे. காயம் நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்வை உண்டாக்குகிறது. ये चोट हमारे अंदर दोष की भावना को लाती है. நிறைய ஊழியர்களுக்குள்ளே குற்ற உணர்வு. कई सेवकों के अंदर दोष की भावना है. எனக்கு ஏன் இது சம்பவிக்குது? क्यों मेरे जीवन में बीतता है? நான் ஆண்டவருக்கு என்று ஓடுறேனே. मैं तो प्रभु के लिए दौड़ रहा हूँ. நானே யோசித்தேன். मैंने भी सोचा एक दिन, இப்போதானே ரட்சிக்கப்பட்டேன். अभी भी तो मैं उधार पाया, அதுக்குள்ள அம்மா இறந்துட்டாங்களே. लेकिन 3 महीना में माँ चली गई है. அநேக நேரம் உங்களுக்குள்ளே சில இழப்புகள் வரும்போது, कई बार आपके जीवन में कई खोने की बात जब आती है, அது காயமாய் மாறுகிறது. वो चोट जैसे रूप ले लेता है. அந்த காயம் என்ன செய்கிறது? वो चोट क्या करती है? குற்ற உணர்வை உருவாக்குகிறது. दोष की भावना को लाती है. உங்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு. आपके अंदर दोष की भावना, ஏதோ நான் சரியில்லை போலயே, ओ मेरे अंदर गलती इसलिए, எனக்கு மட்டும் தானே இது ओ मैं சம்பவிச்சிருக்கு. ठीक नहीं हूं इसलिए मेरे जीवन में बीत रहा है. 21 வயசுல என் தகப்பன் இறந்தார். 21 उम्र हुआ मेरे बाप की भी मृत्यु हुई. ஊழியத்தில் எங்க அண்ணன் ஒருவர் இருந்தார், ரொம்ப ஆறுதலா இருப்பார். और मेरे सेवकाई में एक भैया रहते थे और वो हमारे लिए तसल्ली का कारण वो थे. அவரை போல சுவிசேஷ ஊழியம் யாரும் செய்ய முடியாது. और उनके समान सुसमाचार की सेवकाई कोई नहीं कर सकते थे. தெரு தெருவாய் பிரசங்கிப்பார். और वे जाकर के गली गली में प्रचार करते थे. ட்ரெயின்ல பிரசங்கிப்பார், பஸ்ல பிரசங்கிப்பார். बस में वे प्रचार करते थे, ट्रेन में प्रचार करते थे. ஒரு நாள் ஆயிரக்கணக்கான ட்ராக்ஸ் கொடுப்பாரு. एक दिन में हजारों ट्रैक्स वो बांधते थे. நூற்றுக்கணக்கான வால் போஸ்ட் வெட்டுவாரு. सैकड़ों पोस्टर लगाते थे. வசன போஸ்டர் ஒட்டிட்டே இருப்பாரு. वो वचन का पोस्टर को दीवारों में जाके साटते थे. அவர் கையில பார்த்து எப்பவும் பசை இருந்துகிட்டே இருக்கும். और उनके हाथों में हमेशा वो गोंद रहता था कि उस वचन का नोटिस को दीवारों में साटने का गोंद रहता था. ஒரு இடத்திற்கு ஊழியத்திற்கு போகும்போது பலமாய் தாக்கப்பட்டார். एक दिन वो सेवकाई में गए तो उनके ऊपर बहुत मार मिला. அந்த வாரமே அவர் இறந்து போனார். बस उसी सप्ताह में उनकी देहांत हो गई. காயங்கள், छोट पिताजी का. அநேக நேரம் நமக்குள்ளே நம்மை காயப்படுத்துகிற சூழ்நிலைகள் சுற்றி சுற்றி காணப்படும். कई बार हमारे छोट जो है एक तरफ से नहीं चारों तरफ से हमें लगती है. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? लेकिन प्रभु क्या करता है? அந்த காயங்களை கட்டுகிறார். उन सारे छोट को चंगा करता है. நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர். मैं तुम्हें तसल्ली देने वाला हूं. வேதம் சொல்கிறது, बाइबल कहती है கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். परमेश्वर आपको खुद तसल्ली करेगा. கர்த்தர் உங்கள் காயங்களை குணமாக்குவார். परमेश्वर आपकी चोट को चंगा करेगा. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். आज आप परमेश्वर की ओर पुकारिए. சிம்சோனை பற்றி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். सिमसोन के बारे में एक ही शब्द को कह के मैं प्रार्थना में ले जाऊंगा. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் न्यायों की किताब 16ஆம் அதிகாரம் 16वां अध्याय 28ஆம் वचनத்தை வாசிப்போம். 28 वचन को हम पढ़ेंगे. मैं पढ़ रहा हूं. तब सिमसोन ने यह कहकर यहोवा की दुहाई दी, हे प्रभु यहोवा मेरी सुधि ले. हे परमेश्वर अब की बार मुझे बल दे कि मैं फलिस्तियों से अपनी दोनों आंखों का एक ही पलटा लूं. சிம்சோன் ஜெபிக்கிறான். सिमसोन प्रार्थना कर रहा है. ஒரு குற்ற உணர்வான சூழ்நிலையில ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறான். अभी दोष की भावना में होके परमेश्वर से उसने दुहाई दी. குற்ற உணர்வு உங்களை தேவனை விட்டு தூரப்படுத்த கூடாது. दोष का भावना आपको परमेश्वर से दूर न रखने पाए. சிம்சோனுக்கு ஒரே ஒரு காரியம் தெரிந்தது. सिमसोन को एक ही बात मालूम हो गई, தேவன் மன்னிக்க தயை ओ பெற்றிருக்கிறார். परमेश्वर के पास बड़ा दिल है क्षमा करने का. என்னை மன்னிக்க அவர் தயையுள்ளவர். ओ मैंने गलती की लेकिन परमेश्वर क्षमा कर सकता. இழந்து போன பலனை எனக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். खोया हुआ मेरा बल को फिर लौटाने के लिए उसके पास सामर्थ है. அவர் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். वो दयालु परमेश्वर है. என்ன சொல்றான்? उसने क्या कहा? ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு वो यहोवा से मांगने लगा, என்னை நினைச்சிருங்க, मेरी सुधि ले प्रभु. என்னை கொஞ்சம் நினைச்சுக்கிடுங்க. थोड़ा सा सुधि ले. ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். मैंने बड़ी गलती की है. ரொம்ப உங்களை துக்கப்படுத்திட்டேன். मैंने आपको इतना चोट पहुंचाया, इतना शोकित किया. என் வாழ்க்கையில காயங்கள் வர்றதுக்கு நான் தான் காரணம். मेरे जीवन में चोट आने के लिए मैं खुद कारण बना प्रभु. நானே எனக்கு காயங்களை உருவாக்கிக்கிட்டேன். मैंने चोट को कमा के बैठा हूं. ஒரு விஷயம், एक बार परमेश्वर என்னை நினைத்தரலும். आपकी बार मुझे बल दे प्रभु. सुधि ले, என்னை பலப்படுத்தும். मुझे बल दे प्रभु.
எனக்கு கொஞ்சம் பலத்தை கொடுங்க. थोड़ा सा बल दे प्रभु. சிம்சோனுடைய சூழ்நிலை என்ன? सिमसोन की परिस्थिति क्या थी? உங்க எல்லாருக்கும் தெரியும். आप सब कोई जानते हैं. தேவன் அவனை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? परमेश्वर ने क्यों सिमसोन को चुना था? பெலிஸ்தரின் கைக்கு ஜனங்களை நீங்களாக்கி ரட்சிக்கும்படி தேவன் தெரிந்தெடுத்தார். जो इजराइल लोगों को फिलिस्तियों के हाथों से छुड़ाने के लिए सिमसोन का बुलाहट हुई. அவன் ரட்சிக்கும்படியாக அழைக்கப்பட்டவன். वो छुड़ाने के लिए बुलाया गया पात्र रहा. ஆண்டவர் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார்? परमेश्वर ने आपको क्यों चुना है? சிறைப்பட்டவர்களை விடுவிக்க. वो बंदियों को छुड़ाने के लिए चुना है. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? कितने लोग आमीन कहने वाले हैं? எத்தனை பேருக்கு தேவன் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார்? कितने लोग परमेश्वर उस अभिषेक को दिया है? சிறைப்பட்டவர்களை விடுவிக்க. उस बंधुआई में लोग हैं उनको छुड़ाए. கட்டுண்டவர்களை விடுவிக்க. जो बांधे गए उनको छुड़ाए. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட. जो लोग मन के टूटे हुए उनका चोट को चंगा करने के लिए. நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடுங்க. अच्छा से एक बात को समझ लीजिएगा. உங்கள்கிட்ட காயம் இருக்கும்போது अगर आपके अंदर चोट है तो நீங்க காயப்பட்டவர்களை காயம் கட்ட முடியாது. तो चोट या घाव रखे हुए लोगों को कैसे आप चंगा कर सकते हैं, बांध सकते हैं? உங்கள்கிட்ட காயம் இருந்துச்சுன்னா आप खुद चोट पाए हैं நீங்க இன்னொருத்தரையும் காயப்படுத்துகிறவர்களா तो இருப்பீங்க. आप औरों को भी चोट पहुंचाने वाले होंगे. போன மாசம் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். पिछले महीना में अमेरिका देश में गया. ஒரு சர்ச்சை காண்பித்தார்கள். एक चर्च को मुझे दिखाने लगे लोग. அந்த சர்ச்சில் உள்ள அசிஸ்டன்ட் பாஸ்டரை பற்றி ஒரு காரியத்தை சொன்னார்கள். वहां चर्च के असिस्टेंट पास्टर के बारे में मुझे एक कहानी सुनाई गई. அவர் வீட்டிலே இருக்கும்போது जब असिस्टेंट पास्टर अपने घर में थे என்ன செய்தார் தெரியுமா? उन्होंने क्या किया मालूम है? மனைவியை சுட்டுக் கொண்டார். अपनी पत्नी को बंदूक लेके शूट करके मार दिया. மகனை சுட்டுக் கொண்டார். बस अपने बेटा को भी गोली से मार दिया. மகா காலேஜ்ல இருக்கா. अभी बेटी इस हालत में कॉलेज में है. அவளை சுட்டுக் கொள்றதுக்கு கண்ணோட போயிருக்காரு. अभी उसको भी इन दोनों को गोली से मारने के बाद बेटी को मारने के लिए गन के साथ जा रहे हैं बंदूक लेके. அவ அப்பா ஆவேசத்தோடு வர்றதை பார்த்தோன்னா அவ ஓடி ஒளிஞ்சிட்டா. बाप को गुस्सा से देख रही थी बेटी तो वो भागने लगी जान के बचाने के लिए. வீட்டுக்கு வந்தாரு. घर में आए बाप தன்னை சுட்டுக் கொண்டே अपने आप में गोली मार दी. காரணம் என்ன? कारण क्या है? காயம். चोट. ஒரு காயம் உங்களுக்குள்ள இருக்கும்போது अगर चोट आपके अंदर रहती है तो ஆறுதல் படுத்த மாட்டீங்க. तसल्ली किसी को आप नहीं दे पाएंगे. ஆறுதலா பேச மாட்டீங்க. आप तसल्ली के शब्द नहीं निकाल पाएंगे. வேதத்தில் சமாரியனை பற்றி எழுதி இருக்கிறது. बाइबल में सामरी के बारे में लिखा है. ஒருத்தன் காயப்பட்டு கிடக்கிறான். एक व्यक्ति मार का के अधमुआ है. அவன் காயம் கட்டுகிறான். और ये सामरी जाकर के घाव बांध रहा है. எப்படி காயம் கட்டுறான்? कैसे सामरी घाव बांध रहा है? எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் ஊற்றி காயத்தை கட்டுறான். दाखरस ले लिया और वहां पे तेल ले लिया, उसको उंडेल उंडेल करके घाव में वो घाव बांध रहा था. எண்ணெயை ஊற்றி திராட்சை ரசத்தை ஊற்றி அவன் காயத்தை கட்டுறான். तेल को उसमें उंडेला, दाखरस को उसमें उंडेला, फिर सामरी ने उस घाव बांधा. ஆண்டவர் இன்னைக்கு உங்க காயத்தை கட்டும்போது जब परमेश्वर आपके घाव को बांधेगा நீங்க अनेक காயப்பட்டவர்களை ஆறுதல் படுத்துவீங்க. तब आप जाके कई घाव पाए हुए लोगों को बांधेंगे गांवों को. எத்தனை பேர் விரும்புறீங்க நான் अनेகரை காயம் கட்டணும்னுட்டு? मैं कई लोगों का घाव बांधने वाला हूं करके कितने लोग चाहते हैं? हालेलुया. விரும்புறீங்களா? क्या आप चाहते हैं? தேசத்தில் எத்தனை தற்கொலைகள், इस देश में कितने आत्महत्या की खबरें. ஜனங்கள் காயங்களோடு இருக்கிறார்கள். वो लोग चोट के साथ फिरते रहते हैं. யார் தங்களை ஆறுதல் படுத்துவது என்று அவங்களுக்கு தெரியல. उनका मन का रोना यही है, कौन मेरे पास आके तसल्ली देगा? ஆறுதலற்ற ஜனங்கள். उनके पास कोई तसल्ली की शब्द है नहीं. திரளான ஜனங்களை கண்டபோது ஆண்டவர் மனதுருகினார். बाइबल बताती है जब भीड़ के लोगों को यीशु ने देखा तरस खाया. எல்லாம் இப்படி காயப்பட்டு இருக்காங்களே. सभी लोग हमारे देश में तो चोट पहुंच के लेटा हुआ. உங்களுக்குள் காயம் இருக்குமானா अगर आपके अंदर वो चोट अभी भी रहेगा तो நீங்க யாருக்கும் பிரயோஜனமா இருக்க மாட்டீங்க. तो किसी का प्रयोजन आप नहीं बन सकते. உங்களுக்கே நீங்க பிரயோஜனம் இருக்க आप மாட்டீங்க. खुद अपने लिए प्रयोजन नहीं बन सकते. உங்களையே நீங்க வேதனைப்படுத்திட்டு இருப்பீங்க. तो आपके अंदर चोट आप खुद आपको ही और शोकित करते होंगे. சிம்சோனுக்குள்ளே காயம் இருந்துச்சு. सिमसोन के अंदर चोट थी.
தன்னுடைய தவறுகளினால் வந்த காயம், वो अपनी खुद की गलती के चलते चोट कमाया, அதை நினைச்சு நினைச்சு பார்க்கறான். फिर अपनी गलती को देख देख करके दोस्त की भावना से वो भीतर ही रो रहा है. சில காரியத்தை நீங்க நினைக்க நினைக்க உங்க காயம் இன்னும் பெருசாயிட்டே இருக்கும். आपके जीवन में कोई बात बीती है, उसको बार बार सोच सोच करके आप अपने चोट को और बढ़ा रहे हैं. சிம்சோன் கை பராக்கிரமம் நிறைந்த கை. सिमसन का हाथ में बल था. சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சு போட்டுரும் அந்த கை. एक शेर को एक बच्ची जैसे एक मेमना को फाड़ते वैसे फाड़ने वाला शेर को ये सिमसन रहा. காசா என்கிற நகரத்திலே சிம்சோன் என்ன செய்றான் தெரியுமா? गाजा करके एक शहर में सिमसन गया. அந்த நகரத்தின் கதவையும் நிலைக்கால்களையும் கைகளால் எடுத்து தோள் மேல் போட்டுக்கொண்டு நடந்தான். उस शहर के किवाड़ों को और सारे खिड़कियों को उखाड़ करके अपने कंधे पर रख करके वो चलता फिरता गया. எதிரிகளின் வஸ்திரங்களை உரிந்து கொள்வான். विरोधियों का वस्त्र को वो बिल्कुल उतारता था. 300 நரிகளை லகுவாய் பிடித்து 300 लोमड़ियों को आसानी से पकड़ता. அவ்வளவு ஒரு பராக்கிரமசாலி. उतनी बड़ी सामर्थ्यवान था वो. இப்ப என்ன ஆச்சு? लेकिन अभी सिमसन का हालत क्या? கையில விலங்கு, उसके हाथों में जंजीर, செயல்பட முடியல, नाकाम, கட்டப்பட்ட நிலை, बांधे हुए हालत. எத்தனை பேர் அப்படி வந்திருக்கீங்க? कितने लोग ऐसे हालत में आए हुए हैं? கட்டப்பட்ட நிலையில, ओ मैं बांधा हुआ हालत में हूँ, கையில பார்த்தா விலங்கு, मेरे हाथ में लग रहा है कि जंजीर அத है. பார்க்கும் போதெல்லாம் காயம் வருது. और जब कभी मैं देखता हूँ तो हृदय में और चोट आती है. சில காரியத்தை நீங்க நினைச்சாலே உங்களுக்குள்ள காயம் வந்துரும். कुछ बात को अब सोचते सोचते और चोट पाते होंगे. அதனால ஆண்டவர் சொல்றார், முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம். इसलिए परमेश्वर कहता है कि बीती हुई बातों को ना स्मरण करो, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். बीती हुई बातों को ना सोचो. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். प्रभु कहता नई काम मैं कर रहा हूँ. யோசேப்பு சொல்றான், यूसुफ कहता है என் வருத்தத்தை எல்லாம் ஆண்டவர் மறக்க ओ பண்ணினார். मेरे सारे दुखों की घड़ियों को परमेश्वर भूलने दिया. சிம்சோனை பார்க்கும்போது सिमसन को जब देखेंगे ஒரு குற்ற உணர்வு, उसके अंदर दोष की भावना. ஐயோ இந்த கை நல்ல பரிசுத்தமா இருந்துச்சு, ये हाथ एक वक्त में पवित्र हाथ था, இது பரிசுத்தமான கரமா இருந்துச்சு, ये हाथ पवित्र हाथ था एक वक्त में. இப்ப இந்த கரம் தீட்டுப்பட்டுச்சு, लेकिन अभी ये दोषी ठहराया गया. இந்த கரம் தெளிலால போய் தொட்டுச்சு. और यही हाथ जाके के वो लड़की दलीलाल में जाके छूने लगा. ஐயோ இந்த கை வேசிய தொட்டுச்சு. ओ यही हाथ जाकर के वेश्या के ऊपर रखने लगा. இது பரிசுத்தமா இருந்த கை இல்ல. ये पवित्रता एक वक्त में हाथ. இந்த கையை வச்சாலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டுச்சு இல்ல. और हाथ को बढ़ाने से परमेश्वर के सामर्थ्य उतरता था. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் உங்கள் கரத்திலே தேவ வல்லமை வெளிப்படணும்னு விரும்புறீங்க? कितने लोग चाहते हैं कि मेरे हाथ के द्वारा परमेश्वर के सामर्थ्य निकलने पाए? எத்தனை பேர் உங்க கரத்திலிருந்து தேவனுடைய கிரியைகள் வெளிப்படணும்னு कितने लोग விரும்புறீங்க? चाहते हैं आपके हाथ के द्वारा परमेश्वर के क्रियाएं प्रकट होवे? ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. சிலருக்கு கையை நீட்டுறதுக்கே கை வர மாட்டேங்குது. कुछ लोगों को हाथ बढ़ाने के लिए नहीं बन पा रहा. காரணம் என்ன? कारण क्या है? குற்ற உணர்வு. दोष का भावना. நம்ம கை வச்சு பிசாசு ஓடுமா? मैं हाथ रख के शैतान कोई भागेगा? நம்ம கை வச்சு கேன்சர் போகுமா? मैं हाथ रख के क्या कैंसर ठीक होगा? காரணம் என்ன? कारण क्या है? உனக்குள்ளே குற்ற உணர்வு, आपके अंदर दोष के भावना, உனக்குள்ளே ஒரு காயம், आपके अंदर एक चोट लगी है. நம்ம சரியான பரிசுத்தத்துல இல்லையே, हम खुद अच्छी पवित्रता में नहीं है. தேவன் விரும்புகிற பரிசுத்தத்துல இல்லையே. परमेश्वर जिस पवित्रता को चाहता वो मेरे अंदर है ही नहीं है. குற்ற உணர்வு, दोष की भावना. இன்னைக்கு கர்த்தர் குற்ற உணர்வை எடுக்க போறாரு. आज दोष की भावना को परमेश्वर हटाने जा रहा. காயங்களை கட்ட போறாரு. चोट को बांधने, घाव को बांधने जा रहा. உங்களை குணமாக்க போறாரு. आपको चंगा करने जा रहा. இனி உங்க கைகளிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். आज से लेकर परमेश्वर की सामर्थ्य आपके हाथ से निकलेगी. கர்த்தருடைய வெளிச்சம் உண்டாகும். परमेश्वर का प्रकाश आपके हाथ से निकलेगा. நேரம் இல்ல, अभी समय तो खत्म है. சீக்கிரமா முடிக்க போறேன். मैं जल्दी ही खत्म करने वाला हूँ. பவுலின் கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். बाइबल बताती है पौलुस उसके हाथों के द्वारा परमेश्वर कई एक अद्भुत कामों को किया. விசேஷித்த அற்புதங்கள். ओ विशिष्ट எத்தனை பேர் अद्भुत कामों को किया. விரும்புறீங்க என் கையிலால விசேஷித்த அற்புதங்கள் நடக்கணும்னு? आप प्रार्थना कीजिए मेरे हाथों के द्वारा परमेश्वर विशिष्ट अद्भुत कामों को करने पाए. குற்ற உணர்வுல இருந்து வெளியே வரணும். तो अगर होना है तो दोष की भावना से बाहर आइए. கையில விலங்கு,
हाथों में जंजीर, முன்னாடி மாதிரி எனக்கு செயல்பட முடியலையே, पहले जैसे मैं काम नहीं कर पा रहा हूं, முன்னாடி புது கயிறுகள் எல்லாம் நூல் போல எடுத்து அறுத்து போடுவேனே, ओ पहले मेरे जीवन में सामर्थ्य ऐसे निकलती थी, नए नए रस्सी एक डोरी के समान टूट जाती थी, முன்னாடி மாதிரி என் ஊழியத்தை செய்ய முடியலையே, लेकिन अभी पहले के समान मेरी सेवकाई नहीं हो रही है, முன்னாடி இருந்த பரிசுத்தம் எனக்குள்ள இல்லையே, पहले का पवित्रता मेरे अंदर है ही नहीं, குற்ற உணர்வு, दोष की भावना, எத்தனை பேர் குற்ற உணர்வுல பாதிக்கப்பட்டு வந்திருக்கீங்க, कितने लोग दोष की भावना से पीड़ित होके आए हैं, எத்தனை பேர் காயங்களை சுமந்து வந்திருக்கீங்க, कितने लोग चोट को लाद के आए हैं, பார்க்க பார்க்க காயம் வருது, ओ और देखे देखे मेरे हालत को देखे देखे चोट बढ़ रहा है, உங்க ஊழியத்தை பார்க்க உங்களுக்கு காயம் வருது, आप अपनी सेवकाई को देखते देखते और चोट கையில पहुंचता है, விலங்கு, हाथों में जंजीर है, கை இப்ப என்ன செய்து மாவரைத்து கொண்டு இருக்குது, अभी सिमसोन का हाथ क्या कर रहा है, आटा पीसने लगा वहां पे, மாவரைக்குது, वहां आटा चक्की में हाथ लगा हुआ है, ஓரா ஷகரமா, எதுக்கு இந்த கையை ஆண்டவரே அபிஷேகித்தாரு, हे प्रभु इस हाथ को तूने अभिषेक किया क्यों, அற்புதங்களை செய்ய, वो अद्भुत काम को करने के लिए, விடுதலையை உண்டாக்க, छुटकारा देने के लिए, ஹalleluya हालेलुया, ஆமென், आमीन, அநேகருக்கு வெளிச்சத்தை காண்பிக்க, वो कई लोगों को उजियाला का मार्ग दिखाने के लिए, இப்போ இது என்ன செய்யுது, लेकिन अभी वही हाथ क्या कर रहा है, யாரோ தோசை இட்லி சாப்பிடுறதுக்கு இது மாவரைச்சு கொடுத்துருக்கு, ओ किसी का डोसा इडली के लिए यही हाथ उस आटा का उस चक्की में हाथ लगाया हुआ है, அநேகர் தனக்குத்தானே இன்னைக்கு மாவாட்டிக்கிட்டு இருக்கோம், आज कई लोग अपने लाभ के लिए चक्की में आटा पीस रहे हैं, அழைப்ப மறந்துட்டு, बुलाहट को भूल गए, அழைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்துட்டு, बुलाहट का मकसद को भूल के நம்ம ஆதாயத்துக்காக என்ன செய்றோம், மாவாட்டிக்கிட்டே இருக்கோம், हम खुद की लाभ के लिए उस चक्की में आटा की चक्की में हाथ लगाए हुए हैं, அதுக்கு தேவன் நம்மள அழைக்கல, उस काम के लिए परमेश्वर ने आपको नहीं बुलाया, அத பார்க்கும்போதே ஒரு குற்ற உணர்வு, उसको देखते देखते और दोस्त के भावना उसके अंदर आया, அவங்க எல்லாம் இப்படி இப்படி ஊழியம் செய்றாங்க, अन लोगों का सेवकाई कितनी बड़ी चमकती है, நான் சும்மா மாவாட்டிக்கிட்டு இருக்கேன், मैं तो आटा चक्की में सिर्फ आटा को मैं पैदा कर சும்மா रहा हूं, நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், मैं समय को बेमतलब काट रहा हूं, மாவாட்டுறதுல என் நேரம் போயிருது, उस चक्की में ही मेरे समय बीत रहा बर्बाद, செல்போன் பார்க்கறதுல என் நேரம் போயிருது, सेल फोन देखने में ही समय बीत रहा मेरा, வேல்யூவான ஆளு, जो कीमती मनुष्य था சிம்சன் வேல்யூவான ஆளு, सिमसोन बहुत कीमतवान था, ஆனா இப்ப வேல்யூ இல்லாத வேலையை செய்துகிட்டு இருக்கு, लेकिन अब उसका मूल्य खत्म होके उस चक्की में हाथ लगाया हुआ है, எத்தனை பேர் நீங்க நான் வேல்யூவான ஆள்னு சொல்றீங்க, कितने लोग समझने वाले हैं हाँ मेरा मूल्य बड़ा है, समझने वाले मेरे कीमत मूल्य बड़ा, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க நீங்க बगल வேல்யூவான वाला ஆளு, ओ बगल वाले हाथ देख के कहिएगा आपका मूल्य बहुत बड़ा है, கையை கொடுத்து சொல்லுங்க உன் கரத்தில் விசேஷித்த வல்லமை இருக்கிறது, और हाथ देख के कहिए बगल वालों से हाथ देख के आपके हाथ में बड़ी सामर्थ है, ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया, வெளிச்சம், प्रकाश, காயம் கட்டும்போது வெளிச்சம் வருகிறது, जब घाव बांधे जाएगा तो प्रकाश आता है, சிம்சோன் எதுக்கு ஜெபிக்கிறான், सिमसोन किस लिए दुहाई दिया है, என்னை பலப்படுத்திருங்க, बल दे प्रभु मुझे, நான் தப்பு பண்ணிட்டேன், मैंने तो गलती की है, இப்ப பலனற்று போயிட்டேன், मेरा बल तो खत्म हो गया, தரிசனம் எல்லாம் போயிடுச்சு, दर्शन तो मैं खो लिया, ஆனாலும் என்னை ஒரு விசை तो பலப்படுத்தும், भी अब की बार मुझे बल दे प्रभु, நான் சாகும் முன்பு சாதனை செய்துட்டு தான் சாகணும், मैं मरने के पगले इतिहास रचा के जाऊंगा, சாதனையை செய்துட்டு நான் செத்துறேன், इतिहास रचाऊंगा तब मैं मेरे सांस छोड़ूंगा, சிம்சன் இப்படி ஒரு தோல்வியோடு செத்துட்டாங்கற பேச்சு வரக்கூடாது, सिमसोन का हालत ऐसे ही मर गया करके कोई कहना ना पाए, நான் செத்த பிறகு என்னை பற்றி பேசணும், मेरी मृत्यु के बाद भी लोग मेरे बारे में कहते रहे, வேதம் என்ன சொல்லுது தெரியுமா, बाइबल क्या कहती है मालूम है, அவன் கடைசி நாட்களில் செய்த காரியம் முந்தின நாட்களில் செய்ததை விட அதிகமாக இருந்தது, सिमसोन का आखिरी जो अद्भुत काम जिसने पराक्रम का काम किया पिछले दिनों के पराक्रम के कामों से ज्यादा बढ़कर उसने किया, அன்றைக்கு 1000 பேரை கொன்னான், उस दिन हजारों को मार डाला, இன்றைக்கு குற்ற உணர்வுல இருந்து விடுதலை ஆயிட்டான், आज दोस्त की भावना से छुटकारा मिल गई, வெளிச்சம் வந்துச்சு, प्रकाश आया, தேவன் பலப்படுத்துகிறார், परमेश्वर ने बल दिया, பெரிய 2 தூண்கள் அங்க நிக்குது, 2 बड़े खंबे वहां खड़े थे, அந்த பலம் வந்த உடனே जब उसके अंदर बल आया அவனுக்குள்ள தைரியம் வந்துச்சு, उसके अंदर हिम्मत आई,
ஹல்லேலூயா. हालेलुया, ஆமென். आमीन। குற்ற உணர்வு உங்களை விட்டு போனா जब दोष की भावना आपसे हटेगी, உங்களுக்குள்ள தைரியம் வந்துரும். आपके अंदर हिम्मत आएगी। தைரியத்தை தேவன் கொடுப்பார். परमेश्वर हिम्मत को देगा। பழைய தைரியம், जो हिम्मत पहले आपके में था, சிங்கத்தை கிழிக்கும் போது இருந்த தைரியம், शेर को फाड़ते समय जो धैर्य था, அந்த தைரியம் வந்துச்சு. और वही धैर्य आने लगा, விசுவாசம் வந்துச்சு. विश्वास आने लगा। அவனுக்கு தெரியும், सिमसोन को मालूम है, நான் விசுவாசிகள் பட்டியல்ல இருப்பேன். अभी मैं विश्वासियों का सूची में पाया जाऊंगा। எபிரேயர்ல பாக்கும்போது इब्रानियों की किताब में लिखता है, விசுவாச வீரர்கள் பட்டியத்துல विश्वासों के शूरवीरों के सूची में சிம்சோன் வந்துட்டான். सिमसोन का नाम आया है। ராஜ்யங்களை ஜெயித்தவர்கள் பட்டியலிலே, राज्यों को जीतने वालों का सूची में, சிங்கங்களின் வாய்களை அடைத்தவர்கள் பட்டியலிலே, सिंहों को मुंह को बांधने वालों का सूची में, பட்டய கருக்குக்கு தப்பினவர்கள் பட்டியலிலே, जो अपने तलवारों से बच निकले उनके सूची में சிம்சோன் வந்துட்டான். सिमसोन को भी नाम धराया गया। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। நான் சாகறதுக்கு முன்பு ஒரு சாதனையோடு சாகணும். ओ मेरी मृत्यु के पहले मैं इतिहास रचा के मर जाऊं। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இன்னைக்கு ஆண்டவர் आज प्रभु உங்க காயங்களை கட்டப் போகிறார். आपकी चोट को चंगा करने जा रहा, बांधने जा रहा। குற்ற உணர்விலிருந்து உங்களை விடுவிக்க போறார். दोष की भावना से परमेश्वर छुड़ाएगा। குற்ற உணர்வு அவனை விட்டு போயிடுச்சு. सिमसोन से दोष की भावना हट गई। அவதான் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். वो दुहाई देने लगा परमेश्वर की ओर से। கண்ணீரோடு அவன் ஒருவேளை கூப்பிட்டு இருக்கலாம். शायद वो रोते रोते दुहाई दिया होगा, என்னை நினைத்தரலும், हे प्रभु मुझे सुधी ले, என்னை நினைத்தரலும். सुधी ले प्रभु, ரொம்ப குற்ற உணர்வுல இருக்கேன். मैं दोष की भावना से घेरा हुआ, செய்யக்கூடாத தப்பெல்லாம் செய்துட்டேன். जो गलती नहीं होना था मैं अभी उसमें चूक गया। உங்க நாமம் தூசிக்கப்படுறதுக்கு இடம் आपके கொடுத்துட்டேன். नाम के बदनाम होने का कारण मैं खुद बन गया प्रभु। நான் ஒரு வேடிக்கை பொருளா மாறிட்டேன். मैं तमाशा का एक चीज बन गया। சிம்சோன்னா எல்லாம் பயப்படுவாங்க. सिमसोन कहने से लोग थरथराते थे, ஆனா இப்ப அந்த பயம் இல்ல. लेकिन सब कोई डरते नहीं। अभी என்னை ஒரு வேடிக்கை பொருளா பாக்குறாங்க. सब लोग तमाशा जैसे मुझे देखने लगे। என்னை பற்றிய பயம் இன்னும் வரணும். मेरे बारे में डर भय होने पाए, மீண்டும் அதே பயம் பெலிஸ்தருக்கு வரணும். अभी भी वही डर भय बलिस्तियों में जमाए पाए। ஹalleluya, हालेलुया। என்னை பலப்படுத்து, मुझे और बल दे, என்னை நினைத்தருளும். मुझे सुधी ले। எத்தனை பேர் விரும்புறீங்க? कितने बार चाहते? இன்றைக்கு தேவன் உங்கள் காயங்களை கட்டி உங்களை குணமாக்க போறார். आज परमेश्वर आपके घाव को बांध के आपके चोट को चंगा करने जा रहा है। உங்களுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வை எடுக்க போறாரு. आपके अंदर का दोष के बावल को परमेश्वर हटाने जा रहा है। தடைகள் எல்லாம் விலக போகுது. आपके जीवन के बाधा निकाली जाएगी। இதுவரை செய்த ஊழியத்தை விட आज तक की जो सेवकाई आप में हुई है, வருகிற வருஷத்திலே आने वाले साल में 2025 2025वां साल में பெரிய பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. बड़े बड़े काम आप करने जाएंगे। கையை கொஞ்சம் தட்டக்கூடாதா? ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। உன் வெளிச்சம் எழும்பும். आपके प्रकाश उठेगा। ஹalleluya. हालेलुया। உங்க ஊழிய எல்லையில உங்க வெளிச்சம் எழும்பும். आपकी सेवकाई के सारी क्षेत्र में प्रकाश उठेगा। வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? बाइबल क्या बताती है உன் मालूम है? வெளிச்சம் எழும்ப எழும்ப आपके प्रकाश उठ के और उठ के ஜாதிகள் உன்னிடத்தில் ओ வருவார்கள். जातियां आपकी खोज में आएंगी। ஆமென், आमीन, ஹalleluya. हालेलुया। உயர்ந்த ஜாதிகளுக்காய் ஜெபம் பண்ணமே, और उन जातियों के लिए जब हम उन्होंने प्रार्थना की வாட்ட थी, வெளிச்சம் எழும்ப எழும்ப जब प्रकाश आप में से उठ के இந்த பீகாரில் உள்ள உயர்ந்த ஜாதிகள் வருவாங்க. इस बिहार के ऊंचे कोटि के जाति के लोग आपके खोज में आएंगे। வேதம் சொல்கிறது, बाइबल बताती है உன் வெளிச்சத்தினத்துக்கு आपकी रोशनी में ஜாதிகள் வருவார்கள், जातियां आएंगी, ராஜாக்கள் வருவார்கள். राजा लोग आएंगे। எத்தனை பேர் விரும்புறீங்க? कितने लोग चाहते इस बात को? உங்க ஊழியத்துல मेरी सेवकाई में ஜாதிகள், ओ जातियां, உயர்ந்த ஜாதிகள், ऊंची कोटि के लोग, ராஜாக்கள், राजा लोग, எம்எல்ஏக்கள், और एमएलए लोग, எம்பிக்கள், एमपी ஆபீசர், और ऑफिस लोग ராகா ஷேகேரே மகாந்தரபா உங்க ஊழியத்தை தேடி வருவாங்க. ओ आपकी सेवकाई के आपकी खोज में आने वाले हैं। ஆண்டவர் இந்த நாளிலே आज परमेश्वर காயங்களை குணமாக்க விரும்புகிறார். आपके घाव को बांधने जा रहा है। ஏதோ ஒரு காயம், कोई भी चोट हो, வெளியே சொல்ல முடியாத காயம், आप नहीं बोल पा रहे उतनी बड़ी चोट पाए, அந்த காயம் எனக்குள்ளே இருக்குது, वो चोट आपके भीतर है। பல வருஷமா இருக்குது, ओ चोट मेरे भीतर कई सालों में है, பல மாசமா இருக்குது. कई महीना में मैं चोट को पाया हूं।
அந்த காயத்தை நான் யார்கிட்டயும் சொல்ல முடியாது. चोट को मैं मुंह से नहीं कह पा रहा हूं किसी से. கர்த்தர் ஒருவரே அதை ओ मेरा குணமாக்குகிறவர். परमेश्वर सिर्फ उसको चंगा करने वाला है. ஹalleluya. हालेलुया. என் காயம் இன்னைக்கு குணமாக்கப்படணும். आज मेरी चोट चंगी हो जाएगी. இந்த நாள் குணமாக்கும் நாள் உன்னை. आज के दिन वो चंगाई का दिन है. இந்த நாளில் உன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உதிக்க போகிறது. आज के दिन में आपके जीवन में एक प्रकाश उठने वाला है. ஆமென். வெளிச்சம் வர வர சந்தோஷம் வரும். प्रकाश आते आते आनंद भी आते रहेगा. சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டபோது शास्त्री लोग जब उस तारा को देखे மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். अब वे अति आनंदित हुए. மிகுந்த ஆனந்த சந்தோஷம். उसके आनंद बढ़ने लगा. ஏன் நட்சத்திரத்தை பார்க்கும்போது ஆனந்த சந்தோஷம்? क्यों उस तारा को देख करके अति आनंदित हो गए? அந்த நட்சத்திரத்துல வெளிச்சம் இருக்குது. क्योंकि उस तारा में प्रकाश था. உன்னை பார்க்கும்போது जब आपको देखेंगे ஜனங்களுக்கு சந்தோஷம் வரணும். लोगों के अंदर आनंद आना चाहिए. நீ ஒரு நட்சத்திரம். क्योंकि आप एक तारा है. ஊழியக்காரன் நட்சத்திரம். सेवक आप एक तारा है. நீ இருக்கிற கிராமத்துல உன்னை பார்க்கும்போது சந்தோஷம் வரணும். आप जिस गांव में रहते हैं आपको देखते ही किसी को आनंद आना चाहिए. உங்களுக்குள்ளே காயம் இருந்துச்சுன்னா अगर आपके अंदर चोट रहेगा तो உங்களுக்கும் சந்தோஷம் வராது. तो आपके अंदर खुद आनंद नहीं आएगा. மற்றவங்களுக்கும் சந்தோஷம் வராது. और लोगों के अंदर भी आनंद नहीं आएगा. உங்களையும் நீங்க வேதனைப்பட்டு காயப்படுத்திட்டே இருப்பீங்க. आप अपने आप को और शोकित करते जाएंगे और दुखित होते जाएंगे. மற்றவங்களையும் காயப்படுத்திட்டு और இருப்பீங்க. आपके द्वारा औरों को भी चोट पहुंचता जाता रहेगा. 5 நிமிடம் ஜெபிக்க போறோம். 5 मिनट प्रार्थना करने के लिए जा रहे हैं. எல்லாரும் எழுந்து நிற்போம். सब कोई खड़े हो जाएंगे. Holy Spirit of God. Hallelujah. Shibala handara bauniyankaraba. Hallelujah, Holy Spirit. Shibarandara rika mahadini andaraba. Shiherini makabodini andaraba shandaraba. கண்ணீரெல்லாம் துடைக்கிறவர் நம்மத்தில் வந்திருக்கிறார். आंसू पोंछने वाले हमारे मध्य में आया है. காயங்களை குணமாக்குகிறவர் வந்திருக்கிறார். चोट को चंगा करने वाला हमारे मध्य में आया है. உனக்குள்ள இருக்கிற அடிக்காயம், आपके भीतर का चोट, அடிக்காயம், भीतर के गहराई में चोट, ரொம்ப தோற்று போன நிலையில இருக்கிறேன். बस हारे हारे हालत में आप पाए जाते हैं. ரொம்ப சிறைப்பட்ட நிலையில இருக்கிறேன். आप बिल्कुल बंदवाई में पड़े हुए. என் காரியம் எல்லாம் தோல்வியா மாறிட்டு ओ இருக்கு. मेरे सारी बातें हार में बदल रही है. சில இழப்புகள் நிமித்தம் எனக்குள்ள காயங்கள், कुछ बात को खोने के चलते आपके अंदर चोट लगी है. சில இச்சைகளுக்கு இடம் கொடுத்ததனால या எனக்குள்ள कुछ காயம். अभिलाषा के लिए मैंने जगह दे दिया, इसके चलते चोट है. எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, मेरे अंदर दोष की भावना है. செய்யக்கூடாததை செய்றேன், मैंने जो करना नहीं चाहिए उसको मैंने किया. பார்க்க கூடாத பார்க்கிறேன். जिसको नहीं देखना चाहिए मैंने देखा. என் கைகளில ஒரு சுத்தம் இல்ல, मेरे हाथ का शुद्ध है. என் கண்கள்ல ஒரு சுத்தம் இல்ல. मेरी आंख का शुद्ध है. சிம்சோன் கண்கள் பிடுங்கப்பட்டதா. सिमसोन की आंखें उखाड़ी गई. உங்களுக்குள்ளே अनेक காயங்கள். आपके अंदर इसी प्रकार कई बातें. இன்னைக்கு தேவன் குணமாக்கும் நாள் என்று சொல்கிறார். आज प्रभु कहता चंगाई का दिन है. உன்னை குணமாக்க போகிறேன் மகளே. प्रभु कहता बेटी मैं आपको चंगा करूंगी. உன்னை குணமாக்க போகிறேன் மகனே. बेटा मैं तुम्हें चंगा करूंगा. உன்னை சுற்றி இருக்கிற இருள் விலக போகிறது. आपके चारों तरफ का अंधियारा दूर होगी. உன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வர போகிறது. आपके जीवन में प्रकाश होने वाला है. சிம்சோனை போல எத்தனை பேர் கூப்பிட போறீங்க? सिमसोन के समान कितने लोग पुकारने वाले हैं. என்னை நினைத்தருளும். हे प्रभु मेरी सुधि ले. என்னை பலப்படுத்தும். मुझे बल दे. என்னை பலப்படுத்தும். बल दे